இன்று டிசம்பர் 10 உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. கலாச்சாரம், சமூகம் மற்றும் உரிமைகள் குறித்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் சாத்தியமான அனைத்து சூழல்களிலும் சமூகத்தின் நலனை உறுதிப்படுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1948 மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஏற்றுக்கொண்டது. இந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. கருத்து சுதந்திரம், எழுத்துரிமை, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளை பெற்று சுதந்திரமாக உயிர் வாழ்வதற்கான உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. இனம், நிறம், மொழி, பாலினம், அரசியல், ஜாதி, மதம், பிறப்பு, சொத்து, பிற அந்தஸ்து, தேசிய அல்லது சமூக தோற்றம் என எதிலும் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பதை உணர்த்துவதே இந்த தினத்திற்கான முக்கியமான நோக்கமாகும். இந்த தினத்திற்கான சிறப்புரையை வழங்க நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அரங்கம் மற்றும் திரைப்படத்துறையின் துறை தலைவர் மற்றும் நம் அழகப்பா பல்கலைக்கழக பண்பாட்டு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம். ஜோதிபாசு அவர்கள் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். மனித உரிமைகள் நாள். ஐக்கிய நாடுகள் அவை 1948 ஆண்டு டிசம்பர் 10 நாள் உலக உரிமை பேரறிக்கை என உலக மக்கள் அனைவருக்குமான வாழ்வு உரிமைகளை பிரகடனப்படுத்தியது. அந்த நாளை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 10 உலக நாடுகள் அனைத்தாலும் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுகிறது. 1948 டிசம்பர் 10 நாள் ஒன்று கூடிய ஐக்கிய நாடுகளின் பொது அவையால் அனைத்துலக மனித உரிமைகள் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பெருமைப்படுத்தும் பொருட்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொது அவை நாடுகளுக்கும் தன்னார்வ நிறுவனங்களுக்கும் விடுவிக்கப்பட்ட வேண்டுகோளுக்கிணங்க 1950 முதல் டிசம்பர் 10 நாள் மனித உரிமைகள் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையின் நிகழ்வுகளில் முதன்மையான இந்நாளில் நியூயார்க்கில் அமைந்துள்ள அதன் தலைமை பீடத்தில் முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமாகும். இந்த நாளில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் பரிசு வழங்கப்படும். மேலும் பல அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இந்நாளில் பல முக்கிய நிகழ்வுகளை நடத்துவது வழக்கமாகும். நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. மனித உரிமைகள் தினத்தை குறித்து முனைவர் எம். ஜோதிபாசு அவர்கள் பேசிய உரையை கேட்டோம். அடுத்ததாக அவர்கள் பேசிய அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் குறித்து கேட்போம். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் முகப்புரை. மனித குடும்பத்தினை சார்ந்த சகலரினதும் உள்ளார்ந்த கௌரவத்தையும் அவர்கள் யாவரதும் சமமான பராதீனப்படுத்த முடியாத உரிமைகளையும் அங்கீகரித்தலே உலகத்தில் சுதந்திரம், நீதி, சமாதானம் என்பவற்றுக்கு அடிப்படையாக உள்ளதாலும் மனித உரிமைகள் பற்றிய அசிரத்தையும் அவற்றை அவமதித்தலும் மனித குலத்தின் மனசாட்சியை அவமானப்படுத்தியுள்ள காட்டுமிராண்டித்தனமான செயல்களுக்கு இடம் அளித்துள்ளதாலும் பேச்சு சுதந்திரம், நம்பிக்கை சுதந்திரம், அச்சத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுதலை ஆகியவற்றை மனிதன் பூரணமாக துய்க்கத்தக்க ஒரு உலகின் வருகையே சாதாரண மக்களின் மிக உயர்ந்த குறிக்கோளாக எடுத்து சாற்றப்பட்டுள்ளதாலும் கொடுங்கொன்மைக்கும் அடக்குமுறைக்கும் எதிரான இறுதி வழியாக எதிரெழுச்சி செய்வதற்கு மனிதன் கட்டாயப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டுமெனில் சட்டத்தின் ஆட்சியால் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவது அவசியமாக உள்ளதாலும் நாடுகளிடையே நட்புறவுகள் ஏற்படுவதனை மேம்படுத்துவது அத்தியாவசியமானதாக உள்ளதாலும் ஐக்கிய நாடுகளைச் சார்ந்த சகல மக்களும் பட்டயத்திலேயே அடிப்படை மனித உரிமைகளிலும் ஒவ்வொரு மனித பிரவினதும் கௌரவம், பெருமதி, ஆண் பெண் சம உரிமை என்பவற்றிலுமான தனது நம்பிக்கையை மீள வலியுறுத்தி
சுதந்திர சூழலில் சமூக முன்னேற்றம், உயர்ந்த வாழ்க்கைத் தரம் ஆகியவற்றை மேம்படுத்த துணிந்து உள்ளதாலும் மனித உரிமைகளுக்கும் அடிப்படை சுதந்திரங்களுக்குமான உலக மதிப்பையும் அனுஷ்டானத்தையும் மேம்படுத்தலை ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் கூட்டுறவுடன் முற்று முழுதாக செயல்படுத்த நிலைப்படுத்த அங்கத்துவ நாடுகள் சூளுறுதி கொண்டுள்ளதாலும் இச்சூளுறுதியை பரிபூரணமாக நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வுரிமைகள் சுதந்திரங்கள் பற்றிய பொது விளக்கமறித்தல் முக்கியமாக ஆகிவிட்டதாலும் பொதுச்சபை இப்பொழுது சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு சாதனமும் இப்பிரகடனத்தை இடையராது மனத்தில் இருத்தி இவ்வுரிமைகள் சுதந்திரங்களுக்கான மதிப்பினை மேம்படுத்துவதற்கு கற்பித்தல் மூலமும் கல்வி மூலமும் தேசிய சர்வதேசிய நடவடிக்கைகள் மூலமும் முயலும் நோக்கிற்காகவும் அங்கத்துவ நாடுகள் ஒவ்வொன்றும் தத்தம் மக்களிடையேயும் அத்துடன் தங்கள் நியாய ஆதிக்கத்தின் கீழ் வரும் ஆள்புலத்து மக்களிடையேயும் இவ்வுரிமைகள் சுதந்திரங்கள் முழு மொத்தமாக வலுவும் பயனுறுதிப்பாடுமுடைய முறையில் ஏற்கப்பெற்று அனுஷ்டிக்கப்படுவதை நிலைநிறுத்துவதற்காகவும் சகல மக்களும் நாட்டு இனங்களும் தத்தமது சாதனை இலக்கின் பொது நியமனமாக கொள்ளத்தக்க இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தை வெளிப்படுத்துகின்றது. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியா மனித உரிமைகள் தினத்தை பற்றியும் அனைத்துலக மனித உரிமைகளின் பிரகடனத்தின் முகப்புரை பற்றியும் அழகப்பா பல்கலைக்கழக அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் துறை தலைவர் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக பண்பாட்டு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள் பேசிய உரையை நாம் கேட்டோம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் ஒளிபரப்பாகும்.